தென்தாமரை குளத்தில் சிபிஎம்முடைய முதல் போராட்டம் என்று நான் நினைக்கிறேன். போராடுவதற்கான உரிமை குறைக்கப்படுகிறது. இந்த அரசாணைப்படி தூய்மை பணியாளர்களுக்கு 35,000 ரூபாய் கூலி வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். தென்தாமரை குளத்தில் வார்டு 3வது வார்டு 8வது வார்டில் காட்டு விளை ஐஓபி செல்லக்கூடிய சாலை ஏற்கனவே 10 அடி தான் இருக்கு சாலை. இன்னொரு வாகனம் செல்வதற்கு கடுமையாக சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் வடிகால் நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு பயன்படுத்த முடியாமல் ஆயிரும். வேற சாலை வசதியும் அதில் கிடையாது. வளர்ச்சி பணி செய்வதில் எங்களுக்கு தடையெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு அந்த சாலை பயன்படுத்தும்படியாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த சாலையில் எந்த விதமான பணியையும் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்க பாருங்க, இதில் நிற்கக்கூடிய அதிகாரிகள் பொதுப்பணித்துறையில் அந்த கால்வாய் கிளீன் பண்றதே கிடையாது. கொசுக்களை உற்பத்தி செய்யக்கூட தென்தாமரை குளம் பேரூராட்சிக்கு கொசுக்கள் சப்ளை செய்யறது இவங்க வீட்டு பக்கத்தில் தான். அவ்வளவு அசுத்தமாக குளங்கள் எல்லாம் நீர்நிலைகள் எல்லாம் இருக்குது. இந்த வில்லேஜில் 532 பார் 4 சர்வேன்னு அரசு இடத்தை அபகரித்து வச்சிருக்கிறாங்க. அது கோர்ட்டில் கூட போட்டு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டரை கூட உபயோக பண்ணாதான் கோர்ட் ஆர்டரே 10 வருஷம் கிட்ட தாண்டி இருக்கு. வீடு இல்லாத வீட்டு மனை இல்லாத ஏழை மக்களுக்கு 3 சென்ட் வீட்டு மனை வீடு வழங்க வேண்டும் என கேட்கிறோம். ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்திற்கு 35 கிலோ அரிசி வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 60 வயதிற்கு மேல் பென்ஷன் இல்லாத அனைவருக்கும் பென்ஷன் வழங்கக்கூடிய நடவடிக்கையை மாநில அரசாங்கம் துவங்க வேண்டும். பேரூராட்சி நிர்வாகம் எங்களுடைய போராட்டத்தை இதில் கண்டுக்காம ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க வந்தாங்க சத்தம் போட்டாங்க போனாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் தானாக முன் பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம். அது இல்லைன்னா நாங்களே இதை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது சம்பந்தமாக புகார் கொடுக்க போகிறோம். வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி இந்த போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தோழர்கள், இன்னும் இந்த தோழர் சகாய பிரின்ஸ் அவர் கட்டுமான தொழிலாளர்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார். இன்னும் தோழர் ஐயப்பன் வெள்ளமடியிலிருந்து தோழர் ஐயப்பன் அவரும் இந்த போராட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். அவருக்கும் மற்ற இங்கே கலந்து கொண்டக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி சிபிஎம் மாவட்ட கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை கூறி இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை திருமண கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.